ஹாய்ங்க, வெல்கம் டு எம்சிசி கிரியேஷன்ஸ். நம்ம கஸ்டமர் பேங்கிள் ஆர்டர் பண்ணாங்க. ரெட் அண்ட் க்ரீன் கலரில் பேங்கிள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கம்மு, சிசரு எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு த்ரெட்டில் வந்து சுற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்படி வேணாலும் பேங்கிள்ஸை வந்துட்டு நம்ம கையில் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பேங்கிள் த்ரெட் சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன் என்ன மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், என்ன டிசைன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைனை ஆல்ரெடி நாங்கள் கேட்லாக் போட்டு வச்சுருக்கோம். அந்த கேட்லாக் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆல்ரெடி ஒரு பேங்கிள் நான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பேங்கிளும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து மிடில் பேங்கிள். இதே டிசைனாக எல்லா பேங்கிளுக்கும் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். சைட் பேங்கிளுக்கு சிம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்கேன், ரவுண்ட்ஸு. நம்ம 4 கட் பேங்கிளுக்கு சிம்பிள் டிசைன் கொடுத்து 2 கட் பேங்கிள்ஸு ஹெவி டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா லுக் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், பார்க்கறக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பேங்கிள் சுற்றும் போதோ இல்லை ஸ்டோன்ஸு பேஸ்ட் பண்ணும் போதோ மெதுவாக நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். 2 கட்னா என்ன, 6 கட் பேங்கிள்னா என்ன, 4 கட் பேங்கிள்னா என்ன, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டார்ஸு ரவுண்ட்ஸு வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லீஃப் வர மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணியாச்சு, பார்க்க அழகாக. நம்ம இதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதை நடுவில் கண்ணாடி வளையல் போட்டு சைடில் இந்த பேங்கிள் வச்சு போடும்போது நம்ம லுக்காக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பேங்கிள்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி டிஃப்ரெண்ட் போடலாம்னு. நம்ம இந்த லோட்டஸ் மாதிரி மேக் பண்ணாத நடுவில் சென்டரில் வச்சுட்டு மீதி எல்லாமே சைட் பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு செட்டு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் இதுவே செப்பரேட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் சிம்பிளாக ஃபங்க்ஷன் போடணுன்னா சிம்பிளாக வேர் பண்ணிக்கலாம். இல்லை ஹெவியாக போகணும் அப்படின்னா ஹெவியாக போட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் இதோட கண்ணாடி வளையலும் கலந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு அந்த லோட்டஸ் டிசைன் பண்ண பேங்கிள் ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்தோம். நீங்கள் பேங்கிள் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாம் ஒரு கேட்லாகில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகும், டைம் சேவ் ஆகும். நீங்கள் பேங்கிள் சுற்றும் போது நீட்டாக டைட்டாக சுற்றுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் கேட்லாகில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.